மோசே வந்து அந்த லேவி கோத்திரத்தை பார்த்து சொல்கிறாரு, கூட பிறந்தவர், மகன், அண்ணன், தம்பி அப்படின்னு ஃப்ரெண்டுன்னு எந்த பாசமும் பார்க்காம வெட்டி தள்ளுங்க அப்படின்ட்டாரு. அப்போ வந்துட்டு ஏன்னா செஞ்சதுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கணும்ல. எல்லாரையும் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு தேவன். ஆனால் செஞ்சவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. அப்போ தானே அடுத்து செய்ய மாட்டாங்க, பயம் வரும். அப்போ அவங்க லேவி கோத்திரத்தில் உள்ளவங்க பக்கத்தில் யார் யார் இருந்தாங்களோ வாளை வச்சு வெட்டிடுறாங்க. அன்னைக்கு எத்தனை பேர் செத்தாங்கன்னா 3000 பேர் செத்து போயிட்டாங்க விக்கிரகத்தை கும்பிட்டு. எத்தனை பேர்? 3000 பேர். அப்போ அப்படி ஒரு கஷ்டம். எல்லாரும் உட்காந்து ஓன்னு அழுகுறாங்க, வேதனைப்படுறாங்க. ஐயோ இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுறாங்க. அது வந்து அந்த காலத்துல மட்டும் கிடையாது, எப்பயுமே தேவனுக்கு பிடிக்காத ஒரு அருவருப்பு. சரியா? இது வந்துட்டு நம்ம பண்ணவே கூடாது. நிறைய பேர் நம்ம அம்மா அப்பா பண்றதுனால அப்படியே பண்றதுனால தான் அந்த சாபங்கள் பாவங்கள் வந்து அப்படியே வம்சமா வருது. சரியா? விக்கிரக ஆராதனைங்கிறது அதே போல